தமிழ் சினிமாவிலும் எத்தனையோ இயக்குநர்களை சந்தித்திருக்கிறது என்றாலும் ஸ்ரீதருடைய வருகைக்கு பிறகுதான் டைரக்டர்களுக்கு என்று ஒரு தனி கௌரவம் ஏற்பட்டது. புதுமை இயக்குனர் என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீதர் பல இயக்குநர்களுக்கு, குறிப்பாக பாலச்சந்தர், பாரதி ராஜா போன்றோருக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர். ஆனால் அவர் ஒரு திரைப்படத்தை இயக்க முன் வந்த போது எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டி இருந்தது தெரியுமா? அவர் இயக்கிய முதல் படத்தை தயாரித்தது வீனஸ் பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனம். அந்த நிறுவனத்தில் கிருஷ்ணமூர்த்தி, கோவிந்தராஜன் ஆகியோரோடு ஸ்ரீதரும் ஒரு பங்குதாரர். அப்படி இருந்தும் அவ்வளவு எளிதிலே இவருடைய பங்குதாரர்கள் யாரும் ஸ்ரீதர் அந்த படத்தை இயக்குவதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. வேறு வழியே இல்லாமல் அரை மனதோடு தான் ஸ்ரீதர் கல்யாண பரிசு படத்தை இயக்க அவர்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டார். அவங்க அரை மனதோடு தான் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிஞ்ச உடனே ஸ்ரீதர் அவங்ககிட்ட சொன்னார், நான் ஒரு 10 நாள் படப்பிடிப்பு நடத்துகிறேன், நடத்திட்டு படத்தை போட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் தொடர்றேன், இல்லைன்னா வேறு டைரக்டர் போட்டு இந்த படத்தை படமாக்கும் என்று சொல்லிவிட்டு தான் அந்த படத்தை துவங்கினார் ஸ்ரீதர். அப்படி ஒரு நிபந்தனையோடு தொடங்கப்பட்ட கல்யாண பரிசு திரைப்படம் எப்படிப்பட்ட வெற்றியை குவித்தது, ஸ்ரீதருக்கு எப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை தமிழ் சினிமாவிலே தந்தது என்பதை எல்லோரும் அறிவோம். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்குது. எந்த சாதனையாளர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இது போன்ற பல தடைக்கற்களை தாண்டி தான் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். அதனால் இது போன்ற தடைக்கற்கள் வரும்போது அதை பற்றி சஞ்சலம் கொள்ளாமல் எதிர்த்து நின்று துணிச்சலோடு போராடினா தான் வெற்றி கிடைக்கும் என்பது தான் ஸ்ரீதருடைய வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். புத்தகங்கள் மட்டும் இல்லைன்னா பல பெரிய மனிதருடைய நல்ல நல்ல பண்பாடுகளை பற்றி நமக்கு தெரியாமலே போயிருந்திருக்கும் அப்படின்றது தான் உண்மை. அண்மையிலே ராணி மைந்தன் எழுதிய அப்பச்சி என்ற ஏபி மெய்யப்ப செட்டியாருடைய வாழ்க்கை வரலாற்று நூலை படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த புத்தகத்தை படிக்கும்போது ஏபி மெய்யப்ப செட்டியார் எந்த அளவுக்கு பண்பாடான ஒரு மனிதர் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. உதாரணத்துக்கு யாராவது கோபமாக மெய்யப்ப செட்டியார்கிட்ட பேசினா உடனடியாக அவங்கள எதிர்த்து பேசவே மாட்டாரான் செட்டியார். அவங்கள பேச விட்டுட்டு அதுக்கு பின்னால் நீங்கள் கோபமாக இருந்தீங்க, அதனால தான் அன்றைக்கி உங்கள்கிட்ட நான் அப்படி பேசலை, இப்போ நான் விஷயத்தை சொல்கிறேன் பாருங்கன்னு பின்னால் தான் உங்களுக்கு எடுத்துரைப்பார். அதே மாதிரி மெய்யப்ப செட்டியாருக்கு தெரிந்த ஒரு விஷயத்தையே நீங்கள் போய் அவர்கிட்ட சொல்கிறீங்கன்னு வச்சுங்க, இந்த விஷயம் தானே எனக்கு நல்லா தெரியும் என்று ஒரு நாளும் சொன்னது இல்லையா. அவருக்கு தெரிந்த விஷயமாக இருந்தாலும் அதை 10 பேர் சொன்னாலும் பொறுமையாக கேட்டுவிட்டு யார் யார் அந்த விஷயத்தை எந்தெந்த கோணத்தில் பார்க்கிறார்கள் என்பதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பின்னால் தான் அந்த விஷயத்தை பற்றி முடிவெடுப்பாராம் மெய்யப்ப செட்டியார். இது மட்டும் இல்லை, இன்னும் பல சுவையான தகவல்களை அந்த புத்தகத்திலே பதிவிட்டிருக்கிறார் ராணி மைந்தன். ஏதாவது ஒரு கடிதத்தில் கையெழுத்து போடணும், செக்கில் கையெழுத்து போடணுன்னா ஆஃபீஸ்லேருந்து ஒரு வேலையாள் வந்து அவரை வெயிட் பண்ண அனுமதிக்கவே மாட்டாராம் மெய்யப்ப செட்டியார். அவர் எதுக்கு அனாவசியமாக நம்ம வெயிட் பண்ண வைக்கணும், வந்த உடனே கையெழுத்து போட்டு கொடுத்தா அவர் பாட்டு போயிட்டுருப்பார். இல்லைன்னா அவர் அங்கே நின்றுக்கிட்டு இருப்பார். அவர் அங்கே நின்றுட்டு இருக்கிறது பார்க்காம நாம் என்ன பண்ணுவோம், ஃபோனில் பல பேரோட பேசுவோம். நாம் யார் யார்கிட்ட பேசுகிறோம், என்னென்ன பேசுகிறோம்லாம் அவருக்கு தெரியும். எதுக்கு அவருக்கு தெரியணும் என்பாராம் மெய்யப்ப செட்டியார். எந்த அளவு எச்சரிக்கை உணர்வு பாருங்கள். அதே மாதிரி காரில் போகும்போதும் பெரும்பாலும் அடுத்தவங்ககிட்ட பேசுகிறது தவிர்ப்பாராம் செட்டியார். ஏன்னா டிரைவர் ஒருத்தர் இருக்கார், நாம் பேசுகின்ற விஷயம் அவருக்கு எதுக்கு போகணும் என்பது தான் செட்டியாருடைய எச்சரிக்கை உணர்வு. இப்படி பல பாடங்களை கற்றுத்தந்த புத்தகமாக அந்த அப்பச்சி என்ற புத்தகம் எனக்கு அமைந்தது என்று கூட சொல்லலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறந்து 33 ஆண்டுகளாகின்றன. ஆனாலும் இன்று வரை மக்களுடைய மனங்களிலே அவர் நீக்கமர நிறைந்து நிற்கிறார். அப்படி இன்றளவும் மக்கள் மனதிலே அவர் நிலைத்து நிற்கிறார் என்றால் அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை. அதுக்கான ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அன்பே வா திரைப்படத்தில் எம்ஜிஆர் ஏற்றிருந்த வேடம் என்ன அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஜேபி என்ற ஒரு மிகப்பெரிய பணக்காரன் வேடத்தில் அந்த படத்தை நடித்திருந்தார் எம்ஜிஆர். அவருடைய வீடு செட்டு வந்து ரெடியாகி கொண்டிருந்தது ஏவிஎம்மில். பிரம்மாண்டமாக அந்த செட்டை அமைத்திருந்தார்கள். அதனால் அந்த செட்டை எம்ஜிஆருக்கு காட்டுவதற்காக ஏவிஎம் சரவணன் எம்ஜிஆரை அந்த செட்டுக்கு அழைத்து சென்றிருந்தார். அப்போ செட்டு போடுகின்ற வேலை நடந்து கொண்டிருந்தது. இந்த பளிங்கு தர மாதிரி ஒரு பேப்பரை அங்கே இருந்த ஒருத்தர் தரையில் ஒட்டி கொண்டிருந்தார். எம்ஜிஆர் அவர் பக்கத்தில் போனவர் அவரையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தார். பார்த்து கொண்டிருந்து விட்டு அண்ணே என்று அவர் அழைத்தார். இவர் அண்ணேன்னு கூப்பிட்ட உடனே அவர் எழுந்தார். எழுந்த உடனே அவரை கட்டி தழுவி கொண்டார் எம்ஜிஆர். அந்த நபருடைய கையில் பசை இருந்ததுனால அவரால் எம்ஜிஆரை கட்டி தழுவ முடியல. உடனே தன்னுடைய உதவியாளர் பார்த்து, மதியம் அண்ணனை நம்ம ரூமுக்கு அழைச்சிட்டு வந்துடுங்க, இன்றைக்கி அண்ணன் நம்ம கூட தான் சாப்பிட்றாரு என்று சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி சென்றார் எம்ஜிஆர். அங்கேருந்து நகர்ந்ததுக்கு பின்னால் தான் அந்த பேப்பரை ஒட்டி கொண்டிருந்தாரே அவர் யார் என்ற தகவலை ஏவிஎம் சரவணனிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் எம்ஜிஆர். இவர் நாடகத்தில் ராஜபாட்டு வேஷம் போட்டு கொண்டிருந்தவர் இன்றைக்கி காலத்தினுடைய சூழ்நிலை பாருங்கள், அவர் இந்த வேலை பண்ணிகிட்ருக்காரு என்று அவரிடம் சொன்னாராம் எம்ஜிஆர். இதுக்கப்புறம் நடந்தது தான் மிக முக்கியமான விஷயம். அதுக்கு பின்னால்
ஏவிஎம் ஸ்டுடியோவில் அந்த நபரை சரவணனால் பார்க்க முடியல. அதை பற்றி ஒரு பத்திரிகை பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்ற சரவணன் நிச்சயமாக எம்ஜிஆர் பெரிய அளவில் உதவி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் தான் அதுக்கு பின்னால் அவர் வேலைக்கு வரல என்று குறிப்பிட்டிருக்கிறார். இன்று வரை தமிழகத்திலே உள்ள மக்கள் மனதிலே எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் இப்படி தன்னோடு பழையவர்களை மறக்காத அவருடைய மிகப்பெரிய குணம் தான். சினிமா உலகில் நாம் ஒன்று நினைக்க நடக்கிறது வேற ஒன்றா இருக்குது அப்படின்றதுக்கு பல நிகழ்ச்சிகள் உதாரணமாக சொல்லலாம். சிலுஸ்மிதாவை பற்றி நம்முடைய நிகழ்ச்சிகள் பலவற்றிலே நான் சொல்லும்போது குறிப்பிட்டிருக்கேன். சிலுஸ்மிதாவுடைய ஆசை என்னவாக இருந்தது அப்படின்ட்டு. சாவித்திரி மாதிரி ஒரு நடிகையாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர் தான் சிலுஸ்மிதா. ஆனால் அவர் எப்படிப்பட்ட கவர்ச்சி நடிகையாக பின்னால் அவதாரம் எடுத்தார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதே மாதிரி தான் இன்னொரு கவர்ச்சி நடிகையான மும்தாஜ். அவர் எப்படிப்பட்ட ஒரு நடிகையாக உருவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார் தெரியுமா? ஸ்ரீதேவி மாதிரி ஒரு நடிகையாக வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் தான் மும்தாஜ். சாவித்திரி நடித்த படங்களை தொடர்ந்து சிலுஸ்மிதா பார்த்த மாதிரி ஸ்ரீதேவி நடித்த 3ஆம் பிறை திரைப்படத்தை நான் எத்தனை முறை பார்த்தேன்னு எனக்கே கணக்கு தெரியாது என்கிறார் மும்தாஜ். அந்த படத்தில் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவராக ஸ்ரீதேவி நடிச்சிருந்த அற்புதமான பாத்திரம் இருக்கே, அது என்னை அவ்வளவு கவர்ந்த பாத்திரம். அது மாதிரி ஒரு படத்துலையாவது எனக்கு ஒரு பாத்திரம் கிடைக்குமா என்று நான் பல நாட்கள் இயங்கியிருக்கிறேன் என்கிறார் மும்தாஜ். ஆனால் காலம் மும்தாஜ் எப்படிப்பட்ட நடிகையாக ஆக்கியிருப்பாருங்க. பிபி சீனிவாசனுடைய வருகைக்கு முன்னாலே ஜெமினி நேசனுக்கு மிக அதிகமான படங்களிலே பின்னணி பாடியவர்னா அது ஏஎம் ராஜா. ஏஎம் ராஜா ஜிக்கி ஜோடி அந்த காலத்திலே மிகவும் பிரபலமான ஒரு காதல் ஜோடி என்று தான் சொல்ல வேண்டும். தன்னுடன் பல படங்களே பாடிய ஜிக்கியை காதலித்து மனம் புரிந்தவர் ஏஎம் ராஜா. தன்னுடைய காதலை அவர் ஜிக்கிக்கு தெரிவித்த விதம் இருக்க அது மிகவும் வித்தியாசமானது. அதை பற்றி தான் இன்று ஒரு தகவலில் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மகேஸ்வரி படத்துக்கான பாடல் பதிவு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல், ஜி ராமநாதனுடைய இசை. பாடலுக்கான ஒத்திகை முடிந்தது. ஒலிப்பதிவாளரும் வாத்திய கோஷ்டினரும் வெளியே டீ குடிக்கிறதுக்காக போயிட்டாங்க. இப்போ அந்த அறையில் இருந்தது ஏஎம் ராஜாவும் ஜிக்கியும். ஜிக்கி கையில் இருந்த பாடல் பிரதியை வாங்கினார் ஏஎம் ராஜா. அந்த பாடல் பிரதியை வாங்கி அதில் ஏதோ எழுதினார். ஜிக்கி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா பாடலில் ஏதோ திருத்தம் எழுதுகிறார் போல தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. முடிஞ்ச உடனே அந்த பாடல் பிரதியை ஜிக்கி கிட்ட நீட்டினார் ஏஎம் ராஜா. அதில் எழுதியிருந்த வாசங்களை பார்த்துவிட்டு அதிர்ச்சி அடைந்தார் ஜிக்கி என்று தான் சொல்ல வேண்டும். உங்கள் பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதே மாதிரி உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று அந்த பாடல் பிரதியில் எழுதியிருந்தார் ஏஎம் ராஜா. அப்போ ஜிக்கி குடும்பம் இருக்குது, அது மிகப்பெரிய குடும்பம். ஜிக்கியை நம்பித்தான் அந்த குடும்பமே இருந்தது. அந்த சூழ்நிலையை பற்றி ஏஎம் ராஜா கிட்ட ஜிக்கி சொன்னார், என் குடும்பம் என்னை நம்பி தான் இருக்குன்னு. அவர் அப்படி சொன்ன உடனே ஏஎம் ராஜா அடுத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு நீ மட்டும்தான் வேணும், உன்னுடைய சொத்தெல்லாம் எனக்கு தேவையில்லை, கட்டின புடவையோடு நீ வந்தால் போதும் என்றார் ஏஎம் ராஜா. அதைத் தொடர்ந்து அவர் திருமணம் நடைபெற்றது. ஒரு காதல் ஜோடி எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக கடைசி வரை இந்த சினிமாவிலே வாழ்ந்த ஜோடி தான் ஏஎம் ராஜா ஜிக்கி.